கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்துல இருந்து கானான் தேசத்தை நோக்கி செல்லும் பொழுது வனாந்தரத்துல அவங்கள வழி நடத்த கர்த்தரே முன் சென்றார் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியும். யாத்ராகமம் 13வது அதிகாரம் 22வது வசனத்துல பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போவதில்லை அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த இரண்டும் வெறும் அடையாளங்கள் மட்டும் இல்லைங்க, கர்த்தருடைய பிரசன்னம், பாதுகாப்பு மற்றும் வழிகாட்டுதலை குறிக்குது. மேகஸ்தம்பம் வெயிலான பகல் நேரத்துல இஸ்ரவேலர்களுக்கு நிழலையும் குளிர்ச்சியையும், அக்கினி ஸ்தம்பம் இருளான வேலையில வெளிச்சத்தையும், குளிர்ல இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வெப்பத்தையும் தந்ததுன்னு பாக்குறோம். இது ரெண்டும் இல்லைன்னா இஸ்ரவேலர்கள் என்னைக்கோ தொலைஞ்சு போயிருப்பாங்க. தேவனே அவங்களுக்கு ஜிபிஎஸ்ஸா செயல்பட்டாரு. ஒருபோதும் அவர்களை கைவிடவே இல்லை. இன்று கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பரிசுத்த ஆவியானவரே நம்மளுடைய வழிகாட்டியா இருக்கிறாரு. வாழ்க்கையில அடுத்து என்ன பண்றதுன்னு நம்ம குழம்பி போயிருக்கிறப்போ நம்ம சொந்த முயற்சியில ஒரு அடி வச்சா கூட அது தோல்வியில தாங்க போய் முடியும். ஆனா தேவனுக்காக காத்திருந்து அவருடைய வழிகாட்டுதலுக்கு நம்மளை ஒப்படைக்கும் பொழுது தேவன் நம்மளுக்கு நிச்சயமாக வெற்றியை தருவார். சங்கீதம் 32:8 வசனத்தின்படி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றாரு. தேவன் ஒரு இடத்தை விட்டு விலகிறப்போ நம்மளும் அந்த இடத்தை விட்டு விலகிடணும். தேவன் எங்க நம்மளை வழி நடத்துறாரோ அங்க நாம் அவர் பின்னால செல்லணுங்க. ரூத்து 1:16 படி, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன்னு இன்னைக்கு நம்ம ஆவியானவரை பார்த்து சொல்லலாமா? ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் ஆனதே